அன்பான வணக்கம். உங்களுடைய கமெண்ட்ஸ், லைக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏற்கனவே ஒரு நான் வெஜிடேரியன் மீல்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் உங்கள் லைக்ஸ், கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அதை தொடர்ந்து இன்றைக்கும் வந்து நம்ம இன்னொரு வெர்ஷன் ஆஃப் நான் வெஜிடேரியன் மீல்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் அன்றைக்கி பார்க்காத ஐட்டம்ஸ்லாம் இதில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய நான்வெஜ் விருந்துக்கு என்ன ஐட்டம்ஸ் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம். இது வந்து சிக்கன் பண்ண போகிறோம். அதனால் சிக்கனுக்கு வந்து பெரிய தைஸ் அண்ட் லெக்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி பெரிய பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம், சிக்கன் ரோஸ்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கீமா, மட்டன் கீமா. அதனால் மட்டன் கீமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இது சிக்கன் லிவர், ஈரல், இது 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வகை மீன் வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பாம்ஃப்ரெட், வவ்வால் தமிழில். அப்புறம் சங்கரா மீன், இது வந்து ரெட் ஸ்னாப்பர். இந்த 2 மீனையும் வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நான் அப்புறமா க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து எறா. அப்புறம் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு தேவையான பொடிகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சில்லி பவுடர், மிளகாய் பொடி, டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், மிளகுத்தூள், பெப்பர், மெட்ராஸ் கறி பவுடர், தந்தூரி பவுடர். தவிர கரம் மசாலா தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். இதெல்லாம் மெயினாக தேவைப்படும் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு. அப்புறமா சில ஐட்டம்ஸ் தேவைப்படும், நான் அதை எடுக்கும்போது சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டை வந்து தந்தூரி சிக்கனாக பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து என்னுடைய அவன் யூஸ் பண்ண போகிறேன். அவன்லையும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஊரில் தந்தூர் மேக்கர்னு கிடைக்கும், அதுலேயும் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதனால் வந்து நல்லா காரம் இறங்குறதுக்கு நல்லா ஸ்லிட்ஸ் போட்டுக்கணும். அதனால் நல்லா இப்படி கட் பண்ணிக்காங்க. போத சைட்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி தையோட லெக் பீஸ் சேர்த்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். மற்றதுக்கும் ஸ்லிட்ஸ் போட்டுறேன். நல்லா இப்போ 3 சிக்கனுக்கும் நல்லா ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது மூலமாக காரம் நல்லா இறங்கும் உள்ள. இப்போ வந்து நம்ம அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தந்தூரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த தந்தூரி பவுடர் வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 18 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வேறு எதுவுமே கலக்க வேணாம் அது போட்டால். அதனால் அது சிக்கனுக்கு வந்து ரொம்ப நல்லா இறங்கி அந்த தந்தூர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி இது வந்து உப்பு சேர்ந்தே தான் வரும். அதனால் செக் பண்ணுங்கள், இன்க்ரீடியன்ஸில் உப்பு இருந்தால் நீங்கள் தனியாக உப்பு போட வேண்டாம். வெறும் தந்தூரி பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து எப்பவுமே நான்வெஜ்னால் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடுற இதுக்கும். அதனால் வந்து சும்மா கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் டர்மரிக் பவுடர். இதோட கர்ட், யோகட், இது வந்து நம்ம நல்லா ஃபுல் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே போட போகிறோம். இது நல்லா பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன், ஃபுல் ஸ்பூன்ஸ். இது கூட நம்ம தண்ணி தேவையில்லை. ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர், இது எல்லாத்தையும் தண்ணி இருக்குது. அதனால் இதையும் நல்லா கலந்துக்காங்க. தேவைப்பட்டால் மட்டும் லேசாக நம்ம ஊற்றிக்கலாம். இதுலேயும் நிறைய இருக்குது, ஸோ வேண்டாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து சிக்கனை நைட்டே வாங்கி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அடுத்த நாள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ½ அன் ஹவரில் மேரினேட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் பீஸை வந்து நல்லா ஸ்லிட் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் 2 பக்கம் தேய்ச்சிக்கோங்க இந்த மசாலாவை. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எடுத்து வைக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் ஊறட்டும். அது முடிஞ்சால் ஸ்லிட்ஸ் ஆண்ட கூட தேய்ச்சி விட்டுக்காங்க. உள்ளே இறங்க கொஞ்சம் காரம். எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தால் மேலே கூட இப்படி போட்டு வைங்க. ஊறப்போகுது, நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து நல்ல பெரிய கிங் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஹெட் எடுத்துட்டேன், டெய்ல் எடுத்துட்டேன், ஷெல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சென்டரில் வந்து இங்கே ஒரு குடல் இருக்கும். அதையும் இப்படி வந்து நம்ம புல் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி மேரினேட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி இதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறேன். அதனால் அதுக்கு வேண்டிய மசாலா எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது இனிவே. அதனால் கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணால் போதும். அதுக்கு வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். எந்த நான்வெஜ்னுமே நம்ம வந்து
மஞ்சள் தூள் போடணும். அப்போ தான் வந்து அதோடைய ஸ்மெல்லாம் போகும். அதனால் மஞ்சள் தூளும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ப்ரான்ஸுக்கு வந்து எப்பவுமே கம்மியாக போட்டால் போதும். அதனால் ஒரு 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டால் போதும். இது கூட உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரதுக்காக அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோர், இது வந்து ஒரு 1 ஸ்பூன் நல்லா ஹீப்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரான்ஸோட மேரினேட் பண்ணிடலாம். லேசாக தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தெளிச்சு. ரொம்ப தண்ணி ஆகிட்டால் அப்புறம் மசாலா வந்து ப்ரான்ஸோட ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தெளிச்சிக்காங்க. ஸோ தட் ஒரு நல்ல கோட்டிங் கிடைக்கும் ப்ரான்ஸ் மூலமாக. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ப்ரான்ஸையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலா இந்த எல்லா ப்ரான்ஸும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதையும் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். நம்ம கடைசியில் பொரிக்கும் போது நான் அப்புறம் எப்படி வந்துன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ப்ராம்பட் வந்து ஏற்கனவே க்ளீன் ஆகி கட் ஆகிருக்கனால இதில் எதுவும் க்ளீன் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நம்ம மேரினேட் பண்ணலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். பட் சங்கரா வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். அதனால் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது வந்து ஒருவேளை நீங்கள் ஹோல் ஃபிஷ்ஷாக வாங்கினீங்கன்னா இங்கே ஒரு கட் போட்டு இது உள்ளே இருக்க குடல் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். கண்டிப்பாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி என்னுடைய ஃபிஷ்ஷஸில் வந்து இது ஏற்கனவே இந்த பக்கம் க்ளீன் ஆகிருக்கு. ஸோ அந்த க்ளீனிங் பார்ட் பண்ணல. ஹெட் வந்து வேண்டாம். குழம்புல போடுறவங்க ஹெட்டோடு போடுவாங்க. பட் ஃப்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி ஹெட் வேண்டாம். அதே மாதிரி டெய்லியும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். நல்லா ஒரு ஹெவியான நைஃப்பில் கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண முடியும். அது grip வேணும். அதனால் சும்மா ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா வந்துடும். அது தவிர சைடில் பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் இருக்கும். இந்த பக்கம் ஏற்கனவே க்ளீன் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபின் இருக்குது. அதையும் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடணும். ஏதாவது சைடில் பீசஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கப்புறமா இந்த மேலே வந்து இந்த செதில் இருக்கும். அந்த செதிலை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுட்டு லேசாக இப்படி நைஃப்பில் பண்ணிங்கன்னா அதே வந்துடும். போத் சைட்ஸ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கின் வரும். ஏன்னா செதில் வந்து வாயில் வந்து நல்லா இருக்காது. லேசாக மீன் மேலே ஊட்டியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் பண்ணலாம். நான் இன்றைக்கி 4 மீன் பண்ண போகிறேன். ஸோ ஹெட் பார்ட் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படி டெயில் கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஃபின் நிறையா இருக்குது இது மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக வந்துடணும். இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பாடி பார்ட் கட் ஆனால் பரவாயில்ல. இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வரலைன்னா சம்டைம்ஸ் மெலிசாக இருந்ததுன்னா இப்படி கையில் பிச்சிங்கன்னா கூட வரும். கையில் பிக்க ஹார்டாக இருந்துச்சுன்னா இது ஓரமாக நைஃப் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இந்த பக்கம் இல்லை இருக்குது. அதனால் இப்படி பண்ணிங்கன்னா செதில்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டே செதில் எடுத்துகிட்டு அப்புறம் கூட ஹெட்டை கட் பண்ணலாம். இந்த மாதிரி வரும். இப்போ மீனை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதில் எல்லாம் ஒட்டி இருந்தால் எல்லாம் வந்துடும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மீட் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் கட்டிங் போர்டை வந்து நைஃபே வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வைப் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் போட போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா நான்வெஜ்ஜுக்கும் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் வேணா போட்டுக்கலாம். தனியாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன், இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூளே ஓகே. இது கூட வந்து நம்ம உப்பு போடணும். கொஞ்சம் புளிப்புக்கு வந்து சில பேர் வந்து புளி கரைச்சி ஊற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தக்காளி போடலாம். நான் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் பிசைஞ்சு விட போகிறேன். ஸோ இந்த அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படியே அதில் பிசைஞ்சிக்கலாம் நம்ம மசாலா பண்ணும்போது. நமக்கு தண்ணி தேவைப்படல. தக்காளியே போதுமாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஃபிஷ் மேலே தேய்ச்சி விடலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கலந்தாச்சு. இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் மேலே ஒட்டும். லேசாக தேய்ச்சாவே போதும். அதோடைய காரம் நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டுருக்கனால காரம் இருக்கும். அதனால் அதிகமாக தேய்க்க வேண்டாம். இதை எப்படியே எடுத்து ஏற்கனவே பாம்ஃப்ரெட் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கனால 2 பக்கம் மேலே தேய்க்கலாம், இல்லை உள்ளே போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பரட்டிக்கலாம் லேசாக. இப்போ சங்கரா மீனையும் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வைக்கும் போது நல்லா வந்து அதில் கொஞ்சம் காரம் இறங்கிடும். கடைசியில் வேணுன்னா வந்து லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. பட் தக்காளியை வந்து அந்த புளிப்புனஸ் தரும். ஸோ இந்த மசாலா நமக்கு இந்த 8 மீனுக்கும் கரெக்டாக இருக்குது. சங்கரா மீனையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், ஊறட்டும். மேலே வேணுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசாலா இருந்ததுன்னா தேய்ச்சிக்கோங்க எப்பவுமே. இப்போ வந்து மேரினேட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கு, ஃபிஷ் மேரினேட் ஆகிட்டுருக்கு, ப்ரான்ஸும் வந்து மேரினேட் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம மற்ற 3 ஐட்டம்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஈரல் பண்ண போகிறேன், முட்டையை வந்து வேக வச்சிட போகிறேன், அதுக்கப்புறம் முட்டை மசாலா அதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து மட்டன் கீமா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வேக வச்சுக்க போகிறோம். அதனால் முட்டை மூழ்கிற அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வறுக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வேகட்டும். 5 உள்ளே போட்டிருக்கேன். இப்போ முட்டையை வேக போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீமா மட்டன் பண்ண போகிறோம். அதுக்கு லேசாக நான் வந்து இந்த மாதிரி கொலண்டரில் தண்ணியை ஊற்றி கீழே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மட்டன் கீமாக்கு. இப்போ வந்து நம்ம மிச்ச ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். அவனில் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து தந்தூரி மேக்கர் இருந்தால் தந்தூரி மேக்கரில் பண்ணலாம், இல்லைன்னா அவன்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து லேசாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரேயில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். அது மேலே கொஞ்சம் ஸ்டிக்காகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம 3 பீஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் பெரிய பீஸ் கொஞ்சம் கேப் வர மாதிரி 3 பீஸையும் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஏற்கனவே வந்து நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 200 டிகிரிஸ்க்கு. இப்போ நல்லா ரெடியாக இருக்குது. அதனால் நான் இதை அவனில் வைக்க போகிறேன். ஒரு 45 minutes to 1 hour ஆகும். நம்ம செக் பண்ணலாம் 45 minutes கழிச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து வேகட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் கீமா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும், பச்சை பட்டாணி. அதனால் இந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நம்மளுடைய மட்டன் கீமாக்கு, ஈரல் வறுவலுக்கு, முட்டை மசாலாவுக்கு இது 3த்துக்குமே வந்து வெங்காயம் தேவைப்படுது. அதனால் நான் நம்ம இந்தியன் பிங்க் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லாமே பொடியாக நறுக்கிக்கலாம். ஆனியன் பொடியாக கட் பண்ணியாச்சு. 3 ஐட்டம்ஸ்க்கு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வெந்துருச்சு. அதனால் முட்டையை ஆஃப் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 3 ஐட்டமுக்குமே வந்து தக்காளி தேவைப்படும். அதனால் தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதை 3 டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய மட்டன் கீமாவுக்கு வந்து நல்லா பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மிளகா. அதனால் வந்து பொடியாக மிளகாய் நசுக்க போகிறேன். இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கேன். நான் சின்ன சைஸ் மிளகாய். இனிமேல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹேண்டையும் நைஃபையும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி. ஈரல் வறுவலுக்கு வந்து நம்ம மெயினாக மிளகாத்தூள் தான் போட போகிறோம். அதனால் சும்மா ஒரு 2 2
பச்சை மிளகாய் சின்ன சைஸில் இப்படி நீட்டு வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. அதையும் சும்மா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒன்றுத்தில் மட்டன் கீமா பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா வந்து முட்டை மசாலா பண்ண போகிறோம், இன்னொன்றில் வந்து ஈரல் வறுவல் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் வந்து தவா வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி போகிறேன். முட்டை மசாலா கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈரல் வறுவலுக்கும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், மட்டன் கீமா வந்து கொஞ்சம் நல்ல நெல்லில் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எல்லாத்துலேயும் ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மட்டன் கீமா, ஈரல் வறுவல், முட்டை மசாலா. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க மூணுத்துக்குமே. அதுக்கப்புறமா வந்து நம்ம கீமாக்கு ஏற்கனவே வந்து மிளகாய் நல்லா தூளை நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் பூண்டு, இது ரெண்டுத்தையும் போட்டு வருங்க நல்லா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈரல் வறுவலுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு முட்டை மசாலாவுக்கு வேறு எதுவும் வேண்டாம் இப்போது. அதனால் வந்து தக்காளி நேரம் அதில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு பங்கு தக்காளியாக அதை எடுத்துடலாம். மற்ற 2 பங்கு வந்து ஒன்று கீமாக்கு, ஒன்று வந்து ஈரல். இப்போ வதங்கிடுச்சு, அதனால் வந்து தக்காளி போட்டுறேன். இதுலேயும் ஈரலையும் தக்காளியை போட்டு வதக்கிறேன். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜிஞ்சரில் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிட்டு ஒட்ட ஆரம்பிக்கும், அதனால் தக்காளி சீக்கிரமாகவே போட்டுருங்க. இப்போ வந்து கீமாக்கு வந்து மட்டன் நல்லா உள்ளே போட்டுருங்க, அதையும் போட்டு வதக்கலாம். இது வந்து ஏற்கனவே நல்லா ரொம்ப தூள் தூளாக தான் இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக வெந்துடும். நம்ம குக்கர் ஏற்ற வேண்டாம், கடாயிலே பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது எக்குக்கு வந்து சில்லி பவுடர் போட போகிறோம், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சால்ட் போட போகிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். டர்மரிக் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் இதுமாதிரி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கிரேவிக்கு வந்து வெங்காயமும் கொரியாண்டரும் நல்லா வேணும், அதனால் 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் நம்ம வெங்காயமும் நல்லா போட்டிருக்கோம். இது கூட தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். வெறும் வெங்காயம் தக்காளி தான், கொதிக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அதோட தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க, நல்லா சுண்டி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஈரல் பார்க்கலாம். ஈரலுக்கு மஞ்சள் தூள் போடலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக. அப்படியே நம்ம கீமாலையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். உப்பும் போடணும் நம்ம எல்லாத்துலேயும். முட்டைக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன். கீமாக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஈரல் வறுவலுக்கும் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். ஈரல் வறுவலில் ஈரலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு கொதிக்க வைக்கலாம். கீமாக்கு வந்து மெயினாக காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான், அது நல்லா பொடியாக நறுக்கி நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. அதனால் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பும் போட்டாச்சு. இது கொதிக்கணும் நல்லா. இது கொஞ்சம் வேகிறதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்க போகிறேன். மூடி வைக்க போகிறேன். நல்லா சுண்டட்டும். சுண்டற அப்புறம் நல்லா நம்ம வறுக்க போகிறோம். இதை இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து கரம் மசாலா தூளும் போடலாம். இதில் ஏற்கனவே நம்ம பட்டை லவங்கம் எதுவுமே வதக்கலை, ஏன்னா வாயில் வரும்ன்ட்டு எல்லாமே வந்து மேஷ் பண்ணி போடுறதுனால கீமாவில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இல்லை பொடி வச்சு கரம் மசாலா தூள் இதையும் நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மட்டன் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும். இப்போ வந்து ஈரல் வறுவல் வந்து கொஞ்சம் பீஸ்லாம் வந்து குட்டியாக நசுக்கி விடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா கட் பண்ண அவ்வளோ ஈஸியாக வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் லேசாக. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட போகிறேன் இதில்.
இதே மூடி வைக்கலாம், அப்போ தண்ணி சீக்கிரமாக சுண்டும். முட்டை கிரேவியும் கொஞ்சம் சுண்டட்டும், நம்ம அதனால் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தந்தூரி சிக்கன் வச்சு ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சு திருப்பி விடலாம். இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்து ட்ரையாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்கோங்க. அப்படி நம்ம லேசாக திருப்பி விட போகிறோம். பட்டர் வேணான்னா ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சில இதில் பேக் சைடும் வந்து நல்லா வெந்திருக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் இங்கே வந்து இந்த மாதிரி லேசாக சில்லி பவுடர் இருக்கும், அந்த பக்கமாக லேசாக கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்காங்க. இது ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சா போதும், ஏன்னா மோஸ்ட்லி வந்து நல்லா குக் ஆகிடுது. இப்போ தந்தூரி சிக்கன் வந்து நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இதில் லேசாக வந்து பட்டர் தடவிருக்கேன், கொஞ்சம் லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஆனியன்ஸும் லெமனும் வச்சுருக்கேன். இது நம்ம சர்வ் பண்ணும்போது கடைசியில் வாழை இலையில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து முட்டை மசாலாவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. லேசாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் மசாலா சுண்டட்டும். ஈரல் வந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இதையும் நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் லேசாக வறுக்கலாம். வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு லேசாக இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் பண்ண வருதுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஈரலுக்கு எப்பவுமே ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஃப்ரையாக வரதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுறேன். இந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வறுக்கலாம். நம்மளோட மட்டன் கீமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய தண்ணி இருக்குது, அதனால் இது சுண்டணும். நல்லா சுண்டி வரட்டும். பட் இந்த டைமில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஸ் போட போகிறேன். நான் என்னுடைய பீஸ் வந்து ஃப்ரோசன் பீஸ், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் போடுறேன். உங்களுக்கு வந்து பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முன்னாடியே கொஞ்சம் வறுத்து கூட போடலாம். ஏன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும் சீக்கிரமாக போட்டால், அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுறோம். எல்லா பேனையும் வந்து ஓப்பனாகவே விடலாம், அப்போ தான் தெரியும் நம்ம சுண்டுதா இல்லையான்ட்டு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ஜீரா கீ ரைஸ் பண்ண போகிறோம். அதனால் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதில் 3 கிளாஸ் போட போகிறேன். நான் அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டாம், 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி போகிறேன். 3 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரைஸை வாஷ் பண்ணி சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பட்டை லவங்கம் ஜீரகம் இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கீ ரைஸ்க்கு தாளிச்சிக்கலாம். அதனால் கீயை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம் கீ. ஒரு 2-3 பே லீவ்ஸ் போடுறேன். சின்னமன் நல்லா உடைச்சி போடுறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் லேசாக கீறிருக்கேன். சும்மா ஒரு காரத்துக்காக போட்டிருக்கேன். குழம்பு போட போதில்லை, அதனால் ரைஸில் லேசாக காரம் விட்டு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா ஜீரகம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாமே உடனே சீக்கிரமாகவே வதங்கிடும், அதனால் உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் கூடவே நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலா இதுவும் போடணும். நம்ம இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் வச்சிட போகிறோம். மொத்த ரைஸ்க்கும் நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் உடையாமல் பார்த்துக்காங்க. மூடி வச்சிடலாம். இப்போ கிரேவிஸ்லாம் நம்ம செக் பண்ணலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். நீங்கள் ஒட்டியிருந்தால் இப்படி பண்ணிவிடுங்க, நல்லா வந்துடும். இப்போ வந்து நம்ம முட்டை வந்து நல்லா ஆறி இருக்கும். இதை வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். லேசாக இப்படி உடைங்க, இப்படி பீல் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம முட்டை நல்லா உரிச்சாச்சு. ஆனால் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா காரம் இறங்கும். அதனால் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். முட்டையை எப்படி கட் பண்ணுங்க, இப்படியும் கட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இப்படி வேணாலும் கட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த மாதிரி முட்டை மசாலா வந்து நல்லா கிரேவியாக இப்படி சுண்டை வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போடணும். இல்லை தண்ணியாக இருந்தால் முட்டையோட ஒட்டாது. ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை போட்டு ரொம்ப கலரக்கூடாது, ஜென்டில் தான் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த உள்ளே இருக்க யோக்கு வந்து ரொம்ப கலைஞ்சி போயிடும். அதனால் அப்படி முட்டையை முதல்ல வச்சுட்டு அது மேலே அந்த கிரேவி வச்சு தூக்கி போடுங்க, மிக்ஸ் பண்ணுற மாதிரி.
அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வறுக்கலாம். அதுக்கப்புறமா வேணால் திருப்பி போடலாம். கீமா நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் வாட்டர் இருக்குது அதில். நம்மளுடைய ஈரல் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஈரல் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரேவியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கழுவி லேசாக ஈரலுக்கு போட்டேன். அப்படியே நம்ம கீமாக்கும் போட்டுடலாம். முட்டை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஒருவேளை முட்டை வந்து தனியாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதோட சேர்த்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வந்து ஃபுல் முட்டையை வேணால் வறுத்துட்டு அப்புறமா ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் மசாலா கிரேவி தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட முட்டை ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் இங்கே குயிக்காக ஒரு ரசம் வச்சுருக்கேன். இந்த ரசம் வந்து நான் என்னுடைய மற்ற வீடியோஸில் போய் நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக. இதில் வந்து நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு இதை அரைச்சிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள், உப்பு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். லேசாக கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் ரசத்தை. மீன் டைமில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 பேனையும் யூஸ் பண்ணி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒன்றுத்தில் ப்ரான் ஃபெட்டும், இன்னொன்றில் வந்து சங்கரா மீனையும் ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து ப்ரான்ஸ் வந்து பொரிச்சு போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றலாம். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஷாலோ ஃப்ரைனால கொஞ்சமாக ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ப்ரான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறீங்க. கொஞ்சமாக தான் ப்ரான்ஸ் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் சின்ன பேனே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஆயில் கம்மியாக கன்சியூம் பண்ணணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இந்த பேனில் வந்து சங்கரா மீன் ஃப்ரை பண்ணி போகிறேன். சங்கரா வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நல்லா வேக விடுங்க. மேலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி விடுங்க. அப்போ தான் நல்லா வரும். ரசம் வந்து கொதிக்கூடாது. எப்பவுமே கொதி வந்துடுச்சு, அதனால போய் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ரசத்தை எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பேன் வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் கேஷ்நட்ஸ் வறுத்துட்டு போகிறேன். அது வந்து நம்ம கீ ரைஸில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து ப்ராம்ஃபட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை திருப்பி பார்க்கலாம். ஸோ அந்த சைடு வந்துச்சு, இப்படி வேகட்டும். மெதுவாக திருப்பி போடுங்க. ஃபிஷ் எப்பவுமே வந்து கொஞ்சம் உடஞ்சிடும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். சுற்றி இருக்க ஆயிலெலாம் கொஞ்சம் கொண்டு வாங்க பக்கத்தில். கேஷ்நட்ஸ் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, அதனால் அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ரான்ஸ் வந்து எண்ணெய் வந்து கொதிச்சிச்சு. ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக. அப்போ தான் வந்து ப்ரான்ஸ் நல்லா கொஞ்சம் உள்ளேயும் வேகும். அதனால் ப்ரான்ஸ்லாம் உள்ளே போட்டுருங்க. ஆயில் ஃபுல்லாக கொதிக்கலை, அது கொதிக்கும் போதே வந்து மெதுவாக வெந்து தான் கொதிக்கும். அது அந்த டைம்லேயே போட்டுருங்க. அதை ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணாங்கன்னா ஒரு எண்ணெயில் ஃபில் ஆகிற அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சங்கராவை திருப்பி பார்க்கலாம். இந்த பக்கம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டார்க்காக நல்லா பிளாக்காக வந்துட்டுனா அந்த பக்கம் வெந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம மிளகாத்தூள் பச்சையாக இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு, அதனால் மேலே இப்போ நல்லா டார்க்காக வந்திருக்கு. அடி சைடு நல்லா வேகட்டும். இப்போ சங்கரா பாருங்கள், சென்டரில் வந்து கொஞ்சம் வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி 2 கரண்டியில் ஹோல்ட் பண்ணி நிற்க வைங்க. சைட்ஸ்லேயே வேக விடுங்க. இப்போ வந்து ப்ரான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் லேசாக திருப்பி போடலாம். எப்பவுமே வந்து ப்ரான்ஸ் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. அது சீக்கிரமாக வெந்துடும், ஃப்ரெஷ்ஷாக கூட சாப்பிடலாம். அப்படியே இன்னும் 2 மினிட்ஸ் இருந்தால் எடுத்துடலாம். இப்போ வந்து சங்கரா மீனே எடுத்துடலாம். நம்ம ப்ரான்ஸ் ஆயிடுச்சு, அதை எடுத்துடலாம்.
இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆஃப் பண்ணி எடுத்துருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் போட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட லேசாக வந்து கீ ஊற்றிட்டு கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது லேசாக உடையாமல் எடுங்க. இதில் வந்து கொஞ்சம் கீயும் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே வந்து அது கரைஞ்சிடும். உங்களுக்கு மெல்டட் கீயாக இருந்தால் ஓகே. ஏற்கனவே உப்புலாம் போட்டிருக்கோம். இப்போ வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஜீரா கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பரிமாறுதல். இலையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சிக்கன் ஃப்ரை. நம்ம இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இதில் வந்து 2 ஃபிஷ் பண்ணியிருக்கோம். இது பாம்ஃப்ரெட் ஃப்ரை, இது வந்து சங்கரா ஃப்ரை. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் லிவர் ஈரல் ஃப்ரை. ப்ரான்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், ப்ரான்ஸ் ஃப்ரை. இது வந்து எக் ஃப்ரை. இங்கே வந்து நம்மளுடைய மட்டன் கீமா. இதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்மளுடைய ஜீரா கீ ரைஸ். அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். கூட வந்து ரசம் பண்ணியிருக்கோம். அது ரசம் ஒரு கப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன். ஓரமாக வாழைப்பழம், இந்த இடத்துல உப்பு வச்சுருக்கேன். இந்த விருந்து உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.